21 நாட்கள் முடியும் பொழுது அவன் சடல் வஸ்திரம் தரித்ததான ஒரு புருஷனை அவர் தரிசனத்திலே கண்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் 21 நாட்கள் சமூகத்துக்காக நீங்கள் செபிக்கிறீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க. அதற்காக இந்த ஜபத்தின் முடிவுக்கு வாழ்க்கையில உங்களை குறித்ததான, உங்கள் குடும்பங்களை குறித்ததான, உங்கள் வீட்டை குறித்ததான, உங்கள் சபை குறித்ததான, தேசத்தை குறித்ததான தேவ சமூகத்திலிருந்து அவன் பெற்றுக் கொள்ளுகிற நல்ல ஒரு மகிமையான தரிசனங்களை பெற்றவர்களாக நீங்கள் அம்மை சொல்கிற காணப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனோம் என்று சொல்லி அல்ல, சொந்த தேவ சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு, அவை உயர்வுகளை பெற்றுக் கொள்வதற்கு, மேன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு சொந்த கத்திர சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நீங்கள் ஆவிக்குரிய மற்றும் மிகத்துக்குரிய வாழ்க்கையிலே நம்மை சொந்த சிறக்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் சொல்லி இடத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேசத்தில் இந்த சபையில் கர்த்தர் மேன்மோங்கி அவை சொந்த உயர பண்ணுவாரா. அல்லேலூயா. அவை சொந்த கர்த்தர் சுவிசேஷ மகிமையாய் திருச்சபை மூலமாய் தேசங்களில் பரவ தேச ஜனங்கள் கிறிஸ்துங்கிறதான வெளிச்சத்தில் கடந்து வருவதற்கு ஆண்டவர் சபையை உங்களை கதை பயன்படுத்தட்டும். தேவன் தாமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அருமையான போதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவளை இயேசு கிறிஸ்து நாம தன்னுடைய வார்த்தையிலையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரே ஃபெடரேஷன்லே நம்ம சேர்ந்து தேவநாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். சோதரர் என்ற நல்லவர் அவருடைய பார்ப்பதற்கு பேசிக்கொள்வது தேவன் உதவி செய்தார். நான் இங்கு வருவதற்கு காரணமாய் தன்மையான வாசலுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை கதை பலப்படுத்துவாராக. நாம் யாரும் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்திலே நாம் ஆண்டவனை நோக்கி பார்ப்போம். நம்ம அந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக உன்னதமான பிரசனம் நம்மை நிரப்பும்படியாக வந்த வண்ணமாய் அல்ல, யார் வந்த வண்ணமாய் போகக்கூடாது. சோத்திர ஆண்டத்தில் வந்ததான எல்லாவரையும் கத்த சோத்திர மேன்மையடை பண்ணினார், எல்லாவரையும் கத்த உயர்த்தினார், அற்புதங்களினாலும் அதிசயங்களினால கத்தருடைய ஆதரித்தார். சோத்திர ஆமென். பார்வையில்லாதவனை கத்த பார்வையடை பண்ணினார். சோத்திர நடக்க முடியாதவனை நடக்க பண்ணினார். சோத்திர சூப்பர உருப்படைய அற்புதங்களை செய்தார். காது கேட்காதவன் காது கேட்கும்படியே செய்த இயேசுவிடத்துல யாரெல்லாம் கடந்து வந்தார்களோ எல்லாரும் வாழ்க்கையில வந்து மகிமையான விடுதலைகளை நன்மைகளை கண்டேன் ஆண்டவர் எல்லாரும் வாயிலத்தில் கத்த சத்தமாய் சோதனைப்படுத்த பார்க்கலாம். இந்த செய்திக்கு முன்பாக ஆண்டவரே நம்மளோடு பேசும்படியாக, தேவன் நம்மத்திலே வெளிப்படும்படியாக, உன்னதமான பிரசனத்திலே காணப்படும்படியாக, கத்தர் வல்லமையினால நம்மை நிரப்பும்படியாக, தேவன் இரக்கம் செய்யும்படியாக நம்ம எல்லாரும் கத்தரை சோதனை பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இதோடு நீர் பேசுங்க பாப்பா. நம்முடைய கிருபை என்னோடு கூட உண்டாயிருக்கும்படி செய்யுங்க. ஆண்டவரே நீர் என்னை ஆதரிப்பீராக. என்ற காலை வேளையில தேவ மகிமை வெளிப்படும்படி செய்யுங்க. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன், தயவாய் இறங்குவீராக. அப்பா என்னை வெறுமையாய் அனுப்பக்கூடாது. அவையோட பிரசுரத்தால் நிரப்பி அனுப்பணுமையா. என் செபத்தை கேட்கணும் இந்த காலை வேளையில. ஆண்டவரே எங்கள் செபத்துக்கு பதில் தரணும் அப்பா. எங்கள் குடும்பங்களை கத்தர் ஆதரிக்கணும் ஆண்டவரே. உடைய கிருபை வெளிப்படுமே சொல்லி நம்ம எல்லாரும் கத்தரை சோதனை பண்ண எல்லாரும் சொல்லிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசுகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு மத்தியிலே கிரியை செய்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் இறங்கி வருகிறதான ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானா எங்களுக்காய் வல்லமையான காரியங்களை செய்கிறதான எங்கள் பரிசுத்தரே நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தை வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நானா இயேசுவை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். நாம் செபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கங்கிற நல்ல ஆண்டவரை வாழ்த்துகிறோம். நல்ல மனமகிழ்ச்சியான அந்த பகல் வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்ட சபையின் தேசத்தை எல்லாம் நினைவு கூர்ந்து கத்தர் திருச்சபை ஏற்படுத்தி இருக்கிறதான இந்த விசேஷ ஜெப நாட்களுக்காக உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறதான மகிமையான நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இதை போன்ற நாள் காலைகளில் அப்பாவுடைய பாதபிடத்திலே கடந்து வருகிறோம். இந்த நேரத்தில் இடத்திலிருந்து ஒரு நாமத்தை பிரசங்கிப்பதற்கு அடியனுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்காய் ஸ்தோத்திரம். சபை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. உடைய நேரம் பாடி ஆனந்தி கிருபை தந்தீரை நன்றி. உடைய மகிமையை பிரசனத்தால் நிரப்பீரலும் பல்லோ அதிகார சபையில நிரம்பியிருக்க பண்ணுங்க. எல்லா தடைகளையும் மாற்றுங்க. ஆவியோட ஆளுகை உண்டாயிருக்க செய்யுங்க. தொடர்ந்து இருக்கிற வசன போதை கத்தர் ஆசீர்வதியும். எங்கள் நல்ல ஆண்டு எங்களோடு பேசுங்க பான்னு நாங்கள் செபிக்கிறோம்.
அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வல்லமையான கிரியைகளினாலும் உம்முடைய வசனத்தை மத்தியில் இந்த காலையில் ஆண்டவர் உறுதிப்படுத்திடுவீராக. என்னுடைய சமூகங்களை செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தயவாய் இறங்குகிறமைக்காய் ஸ்தோத்திரம். உதவி செய்தவர்களும் ஆதரித்தவர்களும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே நல்ல நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஸ்தோத்திரம் கேட்ட நல்லவர் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் சமூகத்திலே நம்மை சொல்கிற வசனங்களை நாம் தியானிப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருடைய நல்ல நாமத்தில் மகிமை. சமாரியா பட்டணத்திலே ஒரு கொடியதான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லாதபடிக்கு ஜனங்கள் தவிக்கிறதான சூழ்நிலையில தேசம் பெரிய கொடிய பஞ்சத்தினாலே போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஊழியக்காரனான எலிசாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி எலிசா தேசத்தில் சொல்லுகிறார், நாளைக்கு இந்த நேரத்திற்கு ஸ்தோத்திரம் குறைந்த விலையில அவன் நல்ல ஆகாரம் வாங்கி நீங்கள் சாப்பிடும்படியாக ஆண்டவர்கள் உதவி செய்ய போகிறார்கள் சொல்லி ஒரு நல்ல வார்த்தையை தன்னுடைய தாசன் அவன் தீர்க்கதரிசனமாக தேசத்துல அவன் உரைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்தல் என்கிறதான தலைப்பில் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். சொல்கிறார் எல்லா சபைகளிலும் டிசம்பர் 31ஆம் தேதி அவை 12 மணி இரவு தாண்டி அவை 1ஆம் தேதி அதிகாலை துவங்கும் பொழுது சபையில வாக்கு தத்தங்களை கொடுப்பது வழக்கம். அவை ஆவியானவர் அவை ஊழியக்காரர்கள் ஏவுதலினால அந்த திருச்சபைக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாங்க, மக்களுக்கு வாக்கு தத்தை கொடுக்கிறாங்க. சபை தொடர்ந்து வருடத்துல எப்படி இருக்கும் என்று சொல்லி அவை வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவை ஆண்டவர் சோதர ஜனங்களுக்கு கொடுக்கிறது பார்க்கிறோம். சோதர தனிப்பட்ட நிலைமையில தேவ சமூகத்திலே செபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவை நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நன்மைகளை தேவன் செய்ய போகிறதான தேவன் உயர்த்த போகிறதான அவை நன்மைகளை அவை வாக்குறுதிகளாய் வாக்கு தத்தங்களாய் நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். சோதரா சில சபைகளில் 1ஆம் தேதி காலையிலே ஆனவுடனே அவை சோதரா சின்ன கட்டை வைத்திருப்பார்கள். சோதர அவை அதை முன்னால வைத்திருப்பார்கள். ஒரு பாட்டு பாடும் பொழுது முன்னால வந்து வாக்குத்தத்தை அந்த கார்டை எடுத்துக் கொள்வார்கள். எடுத்துக்கொண்டு அதை என்ன செய்வாங்க, பைபிளை வைப்பாங்க. அடுத்த வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி தான் பார்க்கணும். ஓ இப்படி ஒரு தந்தனமே சர்ச்சில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிதானே. ஆமை சோதர ஆண்டவர் நல்ல ஆமை. சில எடுத்து ஜோம் ஆண்டவரை இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தை தந்தீங்களே, இந்த வருஷம் முடியும் முன்பாக எனக்கு நீ நிறைவேற்றி தர வேண்டாம் என்ற தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களை காணுகிறோம். வளர் பைபிள்களுக்குள்ள இதை பிள்ளைகள் விளையாடுனா நமக்கு ஏதோ விளையாடிக்க சர்ச்சில் அமைதியாக குடிச்சிடுறது, அது ஒரு வாக்குத்தத்தை என்னன்னு சொல்லி தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. இதுவே சோதனை யாருக்கு கொடுக்கப்பட்டதில்லை, ரோட்ல ஒரு ஆடு மாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதில்ல. வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கிற சோதனை தேவன் நம்மோடு நம்முடைய வாழ்க்கையில உயர்த்துமே, நம் வாழ்க்கையில ஆசீர்வதிப்பே, நம் வாழ்க்கையில என்னென்ன செய்ய போகிறேன் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களாய் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் முருகை பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த வாக்குத்தத்த தந்தவரை நாம் சார்ந்து அதை நாம் முருகை பிடித்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அதற்கு பதில் தருகிறவர். Praise the Lord. Hallelujah. So the hallelujah. Praise the Lord. 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 Hallelujah. Hallelujah. Volume away. Check. Yekko patta kami kadakku volume away. Alert. Check. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Check. Hallelujah.
Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Say hallelujah, say praise the Lord. Praise the Lord, say. Praise the Lord, say. Praise the Lord, say. Praise the Lord. Hallelujah. Hallelujah. हमें வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. பலரது நம்மை பெரிசா பொருட்படுத்துகிறதில்லை. எவ்வளவு தூரம் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்ளுகிறோமோ, அதை சார்ந்து கொள்ளுகிறோமோ, அவ்வளவு தூரமாய் வாக்குத்தத்தங்களை உண்மையுள்ள ஆண்டவர் அவைகளை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். சோதரா அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்க வேண்டும். சோதரா இந்த இடத்துல வாசிக்கிறோம். நம்ம எலிசா வந்து சொல்லுகிறார், நாளைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் தேசத்திலே செய்ய போறார் சொல்லி கேட்ட உடனே அவன் ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமாயிருந்தார் மனுஷன். அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை விசுவாசிக்கவில்லை. ஆண்டவர் வானத்துடைய அவன் மதங்களை திறந்தால் கூட, ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை செய்தால் கூட, அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த தேசத்தில் இறங்கி வந்தால் கூட இப்படி நடக்குமோ என்று சொல்லி அவன் சொல்லுறவன் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் அடுத்த வாக்குத்தத்தம், அடுத்த வார்த்தை தேவனிடத்தில் கடந்து வந்தது. நீ விசுவாசிக்காததினாலே அவன் உன் கண்ணாலே நீ காண்பாய், ஆனால் நீ எதையுமே சுதந்திர பிரவேசிக்க மாட்டாய். அந்த நன்மை உன்னுடைய வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதாய் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தேவனுடைய மனிதன் மூலமாய் ஆண்டவர் சொன்னது போலவே மறுநாளிலே சமாரியா பட்டணத்திலே ஒரு பெரிய சேமம் உண்டானது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டானது. தேவன் எப்படி சொன்னாரோ, என்ன சொன்னாரோ அதன்படியாக அந்த சமாரியா பட்டணத்திலே அவன் மறுநாளிலே மிகவும் விலை குறைந்தவருக்கு நல்ல ஆகாரங்கள் வாங்கி சாப்பிடுகிற நிலைமையிலே ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் அந்த தேசத்திலே உண்டானது சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் எப்படி இருக்கு தெரியுமா சோதரா? அவன் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போடுறாங்க. சோதரா அக்டோபர் அவன் வருகிற 15ஆம் தேதி அவன் சோதரா மாத்தாடுற அம்மாள் ஜுவல்லர்ஸ்ல போனா ஒரு பவுன் தங்கம் 8 கிராம், ஒரு சவரன் தங்கம் 1000 ரூபாய்க்கு கிடைக்கும் என்று சொன்ன எப்படி இருக்கும்? எல்லாரும் சிரிக்கிறாங்க. பாஸ்டர் இப்படி நான் 2 கடவுள் கொண்டு போவேன், 2 சாக்கு கொண்டு போய் 2 சாக்கு தர எழுதி ஒரு குட்டியானை பிடிச்சிட்டு போய் தரிசனம் செய்வேன், கொண்டு வந்துடுவேன். ஏன் சாத்தியம் இல்லாத காரியம். அப்படிதானே? இப்ப 60,000 மேல பேருந்து கேள்விப்பட்டேன். இவ்வளவு கரெக்டா இவ்வளவு தெரியல. பயங்கரமான ரொம்ப பீக்ல இருக்கு. 60,000 மேல எல்லாம் போயிடுச்சான் சோதரம். அப்ப நடக்காத காரியம் சோதரம். இங்க கவனிக்க சோதரம் அடுத்த நாள் அப்ப நடக்காத காரியம் பேசலாம். ஹல்லேலூயா. நடக்காத காரியம் சோதரம். அவன் தேசத்துல அவன் தங்கம் இருக்கிறதான விலைக்கு 1000 ரூபாய் 8 கிராம் என்று சொன்னால் நடக்காத காரியம். இதே போல நம்மாலே நம்ப முடியாதது போல தேசத்திலே பஞ்சம் மிக கொள்ளையாய் ரொம்ப உயர்வாய் இருந்தபடினாலே அந்த நபர் அவன் அதை விசுவாசிக்கவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. எபிரேயரிலே வாசிக்கிறோம், கர்த்தரிடத்திலே சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆமென். தேவனிடத்திலே வருகிறவர், ஆண்டவர் ஆராதிக்க வருகிறவர், ஆண்டவர் என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார், அவரை தேடுகிறதா எனக்கு பதில் தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27, 28 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 பார்வை இழந்தவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். அவருடைய பார்வை இல்லை அன்றைக்கு. எப்படியோ தப்பி தவறி இயேசுவிடத்திலே வந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. பின்ன திரும்பி பின்னால வந்திருக்கிறாங்க. திரும்ப வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து இதை செய்வதற்கு, அதாவது உங்களை சுகமாக்குவதற்கு, உங்களை விடுதலை பண்ணுவதற்கு என்னால் முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி இயேசு அந்த 2 பார்வையில் அச்சோட்டத்தில் ஆண்டவர் கேட்டார்.
அதற்கு அவர்கள் இயேசுவிடத்தில் சொன்னார்கள், ஆம் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொன்னா வீட்டிலிருந்து வரும் பொழுதே ஒரு பெரிய விசுவாசம். என்ன விசுவாசம்? நாங்கள் இயேசுவிடத்திலே போகிறோம், இயேசு எங்களை சுகமாக்குவார் என்கிறதான பெரிய நம்பிக்கையோடு இயேசுவிடத்திலே கடந்து வந்ததாக அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டிலிருந்து வரும் பொழுதே ஒரு பெரிய விசுவாசம். 21 நாள் உபவாசத்துல இன்றைக்கு 3 நாள் அவை ஆயிருக்கிறது. இன்றைக்கு நாம் வீட்டிலிருந்து வரும் பொழுது எப்படி வந்தோம்? போகண்டா பாஸ்டர் போன் பண்ணி கூப்பிடுவார் என்று சொல்லி வந்தோமா? இல்ல வீட்டுல சும்மா தான் இருக்கிறோம், மத்தியானம் 1 மணி வருதுன்னு அங்கே போய் தலையை காட்டின்னு சொல்லி வந்தோமா? இல்ல சோதர நான் சமூகத்திலே தேவ சமூகத்திலே போகிறேன், நான் ஜெபிக்கிற காரியத்துக்கு ஆண்டவர் எனக்கு பதில் தருவார். தேவரை நோக்கி கூப்பிடுகிற குடும்பத்தை ஆமென் ஆண்டவர் உயர்த்துவார். எனவே தேவரை நோக்கி ஜெபிக்கிற எனக்கு என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் வீடை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்கிறதான நம்பிக்கையோடு நாம் கடந்து வந்தானா ஆண்டவரை தேடுகிறவன், கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறவன், அவர் உண்டென்று அவர் நம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கு பலனளிக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் பொழுது ஞாயிற்று சபைக்கு போவேன்னு சொல்லல. இன்றைக்கு நான் தேவ சமூகத்திலே போகிறேன், இன்றைக்கு நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், தேவனை உயர்த்த போகிறேன், தேவனிடத்தில் ஏதாவது ஒரு நன்மையை ஆண்டவர் எனக்கு தருவார் என்கிறதான பெரிய நம்பிக்கையோடு ஒரு பெரிய விசுவாசத்தோடு வருகிறவன் பாடல் பாடும் பொழுது தேவ பிரசனத்தில் நிரப்பப்படுவார், ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசனத்தில் நிரப்பப்படுவார். இந்த பீடத்தில் வருகிற வார்த்தை அவர் இருதயத்தை தொடும் சோதனை எழுப்புகிற சாட்சியில் அவரை ஆவிக்கிற வாழ்க்கையை கட்டி எழுப்பும். அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் தேவாவிலே நிரப்புவார், தேவாவிலே நிரப்புவார், தேவாவிலே நிரப்பி ஆண்டவர் ஆராதிப்பார், கர்த்தர் நிரப்புவார். வாஞ்சையுள்ள ஆத்துமாவை, வாஞ்சையுள்ள ஆத்துமாவை, தாகமுள்ள ஆத்துமாவை நிரப்புகிற கர்த்தர் தேவ சமூகத்திலே வாஞ்சையோடு, தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு, தேவ சமூகத்திலே வருகிறவரை சும்மா விட மாட்டார். அவன் சும்மா விட மாட்டார், சும்மா விட மாட்டார். ஆராதிக்க ஆண்டவரை ஈவானா சர்தாரான ஒரு மகிமை வேகம், 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 ஒரு மகிமை வேகம் சுந்தரடா. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஒரு மகிமை வேகம் ஈவானா சர்தாரான ஒரு வல்லமை வேகம் சபையை ஆமை ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு விசுவாசத்தோடு இன்றைக்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஆராதனைகள் பெறப்படுவதா, ஆராதனை பெறப்படுவதா, ஒரு தெய்வீக வல்லமை விளங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு வீட்டுக்கு வருகிறவர் வீட்டுக்கு போகும்பொழுது அவனை சோதனம் அவன் நல்ல ஆவியில பலப்பட்டவனாய் கடந்து போவான். அல்லேலூயா. அவன் தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். யாரும் பிரசனத்திலே தாகமாய் வருகிறாங்க, யாரும் பிரசனத்திலே தாகமாய் வருகிறாங்க. சோதனம் அவன் விளங்காடி படி போட்டவுடனே பரலோகம் திறக்கும் அவனுக்காக. அவன் விளங்காடி படி போட்டவுடனே கர்த்தரை கேட்பதற்கு ஆயத்தமாய் இருப்பான். எவ்வளவு தூரமாய் தேவனோடு நாம் நெருங்கி பழகுகிறோமோ அவ்வளவு தூரமாய் தேவன் நம்மோடு கூட இறங்கி வருகிறார். எவ்வளவு தூரமாய் நாம் ஆண்டவரை அண்டுகிறோமோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் நம்முடைய மத்தியில் இறங்கி வருகிறவர். எவ்வளவு தூரமாய் நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்கிறோமோ அவ்வளவு தூரமாய் தேவன் நம்மத்திலே சார்ந்து கொள்கிறார். எவ்வளவு தூரமாய் கர்த்தரை முருகன் பிடித்து கொள்கிறோமோ அவ்வளவு தூரமாய் நம் கரங்களை அவர் பிடித்து கொள்கிறவர். நம் கால்களை கொல்லாமல் விலகுகிறவர். நம் நடைகளை உறுதிப்படுத்துகிறார். தேவ சமூகத்திலே அவன் வீட்டிலே இருந்து ஒரு 10 நிமிடம் அல்லது 1/4 மணிக்கு ஜெபம் பண்ண முடிந்தா வீட்டிலே ஜெபம் பண்ணிட்டு வாங்க ஆராதனை. அல்லேலூயா. எல்லாரும் முடிஞ்சு சபையில முடிஞ்சு சொல்லுவேன். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால அவன் சபைக்கு வர்றதுக்கு முன்னால ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியோ சண்டே காலையில் எழுப்பிய ஆண்டவரே இன்றைக்கு ஆராதனை ஆசீர்வதிக்கப்படணும் அந்த பாடலை பாடும் பொழுது அந்த சபைக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் அவன் என்னை நிரப்பணும் ஐயா
ஆயத்தத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கிற பழக்கம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய விசுவாசங்களின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் தன்னுடைய ஒரே புத்திரனாகிய ஈசாக்கை கூட்டிக்கிட்டு பலியிடுவதற்காய் மோரியா தேசத்தில் இருக்கிறதான அவன் மலைக்கு ஏறும்படியாய் போனார். சோதரன் கூட இருக்கிறதான வேலைக்காரன் கேட்டார். சோதரன் மேலே சொல்லிட்டு போனா, நீ இங்கே இருந்துக்கோ, நானும் பிள்ளையார் நானும் மேலே போய் சோதர கத்தரை படித்து கொண்டு ஆராதித்து கொண்டு நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி மேலே போக ஆரம்பித்தார். ஆமென். சோதர விசுவாசம் ஒரு பெரிய விசுவாசம். நான் போகிறது சோதர ஆண்டவரை பார்க்க போகிறேன். ஆமென். சோதர கர்த்தரனை அன்னை ஒரு சேதத்துக்கு ஒப்பு கொடுக்காதவனை பாதுகாத்துக் கொள்வோம். மேலே ஏறும் பொழுது ஈசா கேட்கிறார். ஆமென். சோதர அப்பா எல்லாம் இருக்கிறது, அவன் பலிக்குள்ள அவன் சோதர ஆடங்கேன்னு சொல்லி சோதர. அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம். போகும்பொழுது கத்தியை கொண்டு போனான், விறகு எல்லாம் கீறி கொண்டு போனான், நெருப்பெல்லாம் கொண்டு போனான். அவன் பலிபீடத்துக்கு பலியிட போகும்பொழுது சோதரம் கை வீசி கொண்டு போல, போற இடத்துல பார்த்து கொள்ளணும்னா போகல. ஆமென். சோதரம் வீட்டிலே விறகெல்லாம் எடுத்து நல்ல கீறி ஆமென். சோதரம் எல்லா ஆயத்தத்தோடு தான் ஆண்டவர் ஆராதிக்கும்படியே கடந்து போனார். அல்லேலூயா. வீட்டுல போட்டு கீறதுக்கெல்லாம் வீட்டிலே கீறியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்குள்ள போயிருந்தல்ல கீறல சோதரா. வீட்டிலே கீற வேண்டியதெல்லாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டியது, வீட்டிலே தீர்க்க வேண்டிய காரியங்கள் தேவனோடு மகிமையாய் ஒப்புரவாக்கப்பட்டு அந்த பிரசனத்திலே நிரப்பி ஆராதனைக்கு கடந்து போனோம். கையில கட்சி எல்லாம் கொண்டு நல்ல பாட்டு வைக்க நல்ல பைபிள கொண்டு டிப்டாப்பா தேவ சமூகத்திலே கடந்து போய் ஆண்டவரை ஆராதிக்கணும் சோதரா. அவன் கர்த்தரை நம்புகிறவரா இருந்தான். அவன் சொன்ன ஈசா கேட்டா எல்லாம் இருக்கிறது, அவன் விலங்கெங்கே ஆடங்கே. அவன் சொன்னான் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அந்த ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார் என்கிறதான ஒரே ஒரு விசுவாசமான வார்த்தை எங்கே ஓடிக்கொண்டிருந்தான ஆட்டுக்கடாவை உச்சடியிலே சிக்க வைத்தது. நாம் விசுவாசித்தார், நாம் விசுவாசித்தார், நாம் விசுவாசித்தார். அற்புதம் தூரம் அல்ல, நம் பக்கத்திலே அற்புதம் தூரம் அல்ல, உங்கள் வீட்டிலே அற்புதம் தூரம் அல்ல, உங்கள் குடும்பத்திலே அற்புதம் தூரம் அல்ல, உங்கள் தலைவரிடத்திலே அற்புதம் தூரம் அல்ல, உங்கள் சபையிலே அற்புதம் தூரம் அல்ல. உங்களுக்கு விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னார் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அது பெரிய ஒரு விசுவாசம். அந்த ஒரு விசுவாசம் அவன் எங்கே ஓடிக்கொண்டிருந்தான் ஆட்டுக்கடாவை அவன் முச்செடியில் அவன் சோதரை சிக்க வைத்தது. அந்த விசுவாசம் சோதரை கர்த்தருடைய பார்க்கப்படியே செய்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிங்க. இந்த இடத்திலே வந்திருக்க விசுவாசிங்க சோதரா. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆமென். நாம் எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு தூரமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். விசுவாசம் என்றால் என்ன? அவை முற்றிலுமாய் தேவனை சார்ந்திருப்பதே விசுவாசம். பாசம் சொல்றாரு. நாளை கேட்ட பாச நாளை நான் உதவி கேட்கிறேன், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும்னு கேட்கிறேன். பாச சொல்றாரு நாளைக்கு கரெக்டா 10 மணிக்கு வாருங்க, உங்களுக்கு நான் தாரேன். எனக்கு ஒரு நம்பிக்கை. பாச சொன்னாங்க காலையில 10 மணிக்கு வர்றதுக்கு. எனக்கு அந்த காசு தருன்னு சொன்னது 10 மணின்னா 9:50க்கு உட்கார்ந்து இருப்பேன். பாஸ்டர் நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்க நம்பிக்கை கேட்டு வந்திருக்கிறேன், எனக்கு அந்த உதவி கிடைக்குமா என்று சொல்லி ஒரு நம்பிக்கை. ஒரு விசுவாசம் என் பாச சொன்னாரு அதை எனக்கு தருவார் என்று சொல்லுகிறதான நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை ஆழமாய் நாம் விசுவாசிப்போம். நாம் விசுவாசித்தால் தேவ சமூகத்திலே நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவோம். நாம் விசுவாசித்தால் தேவ சமூகத்திலே உயர்வுகளை பெற்றுக் கொள்ளுவோம். சபையை ஆண்டுடைய பிள்ளைகளை எவ்வளவு தூரமாய் நாம் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு தூரமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, சபைகள் அவை விசுவாசத்தில் சிறப்பட்டிருக்க வேண்டும், சிறப்பட்டு காணப்பட வேண்டும். சபைகள் விசுவாசத்தில் அவை சிறப்பட்டிருக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கொலோசர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சபைகள் விசுவாசத்தில் உறுதி பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். சபையில் சில சபை ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற நாம், தேவனை விசுவாசிக்கிற நாம், ஆண்டவரை பாடுகிற நாம் விசுவாசத்தில் ஸ்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். சோதரர் சிலரமே சோதர விசுவாச கப்பலை சேதப்படுத்த
இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. தீத்து 1:14 சொல்லுகிறது, விசுவாசத்திலே நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்துல ஜலவசம் காய்ச்சல் வருகிற மாதிரி தெரியுது. அதான் சொல்லியிருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியம் உள்ளவராய் காணப்பட வேண்டும். நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நல்ல உறுதி உள்ளவர்களாய் நாம் விசுவாசத்திலே காணப்பட வேண்டும். மரித்தாலும் மரண வரையில மரித்தாலும் என் ஆண்டவர் என்கிறதான ஒரு பெரிய விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:7 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், அவன் விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வாசிக்க 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. சொல்லுகிறார், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். எழுதப்பட்டிருக்கிறது, நான் கப்பல் சேதத்தில் இருந்தேன், விழாடுகளால் அடிபட்டேன், நான் நிர்வாணமாக இருந்தேன், நான் ஆதாரம் இல்லாமல் இருந்தேன், அநேக பாடுகள் அநேக பிரச்சனை வாழ்க்கையில உண்டானது. இருந்தாலும் கிறிஸ்து நன்மை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை தளர்த்துகிறவன் யார்? அவர் சொன்னார், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். எப்போ ஆரம்பித்த விசுவாசம்? தமஸ்கு வாசலிலே ஆண்டவர் ஆரம்பித்து வைத்ததான விசுவாசம். தமஸ்கு வாசலிலே கர்த்தர் ஆரம்பித்து வைத்ததான விசுவாசம். அந்த விசுவாசத்தை தன் மரண வரையில அப்போஸ்தலன் பவுல் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை ஆராதித்த நாட்களில் இருந்த தீவிரம் நமக்கு இருக்குதா? இன்னைக்கு தேவனை நாம் சந்தித்தாரு 5 வருஷம் 10 வருஷம் 3 வருஷம் 20 வருஷம் அந்த நாட்டில் இருக்கிற விசுவாசம் இப்பொழுது நமக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுது விசுவாசம் வர்த்திக்கும்? எப்பொழுது விசுவாசம் வர்த்திக்கும்? எப்பொழுது தேவ சமூகத்திலே சார்ந்த வெற்றிகளை நாம் காணுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வர்த்திக்கும். அல்லேலூயா. ஆமென். தாவீது ஸ்தோத்திரம் சவுலிடத்தில் வந்தார். சவுலிடத்தில் வந்து சொல்லி யுத்தத்துக்கு போகணும், சோதர் கோலியாத்தை ஜெயிக்க போகணும். அப்படி சொல்லுகிறார், உனக்கு என்ன எப்படி கேட்கணும் சொல்லுகிறார், ஒரு விஷயம், என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கரடி வந்தது, அதை நான் கொன்று விட்டேன் சொல்கிறார். அவன் இன்னொரு விஷயம், என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் வந்தது, அதையும் கொன்று விட்டேன். அப்படியானால் இதோ இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. விசுவாசம். விசுவாசம் எப்படி வர்த்திக்கிறது? எப்படி வர்த்திக்கிறது? தேவ பலனினாலே நாம் பெற்றுக் கொள்ளுகிற வெற்றியின் மூலமே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வர்த்திக்கிறது. 10ஆம் கிளாஸ் ஜெயிச்சேன், 12ஆம் கிளாஸ் ஜெயிச்சிருவேன், 12ஆம் கிளாஸ் ஜெயிச்சேன், பிஎஸ்சி நான் ஜெயிச்சிருவேன், பிஎஸ்சி ஜெயிச்சேன், எம்எஸ்சி ஜெயிச்சிருவேன், எம்எஸ்சில ஜெயிச்சிட்டேன், எம்பில நான் ஜெயிச்சிருவேன், எம்பில நான் ஜெயிச்சிட்டேன், நான் பிஹெச்டி படிச்சுட்டேன். ஒரு இடத்துல நாம் ஜெயிக்கும் பொழுது, ஒரு இடத்துல தோற்றல்ல, ஒரு இடத்துல நாம் ஜெயிக்கும் பொழுது ஆமென், விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வர்த்திக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறணும். நாம் தோற்று போறவர்களாய் அல்ல, நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற மாற நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வர்த்தித்துக் கொண்டே இருக்கும். நாம் எவ்வளவு தூரமாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செபித்து அவன் ஜெயிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வர்த்திக்கும். அல்லேலூயா. கடந்த மாதம் ஒரு பிரச்சனை வந்தது, அதிலே நாம் செய்தோம், தேவன் எனக்கு உதவி செய்தார். இந்த மாதத்துல இந்த சூழ்நிலை இருக்கிறது, நான் ஜெயிப்பேன். அதே ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு ஜெயந்தன கர்த்தர் கண்ண மாற நடத்தின ஆண்டவர் இந்த மாதத்திலும் இந்த சூழ்நிலையை ஜெயிப்பதற்கு எனக்கு உதவி செய்வார். எவ்வளவு தூரம் நாம் தேவனை சார்ந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவு தூரம் நாம் விசுவாசத்திலே வளருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு தூரம் நீங்கள் ஆண்டவரை முருக பிடித்துக் கொள்ளுவீங்களோ அவ்வளவு தூரம் ஆண்டவர்களை விசுவாசத்திலே வளர்த்துவார். எவ்வளவு தூரம் தேவனை சார்ந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவு தூரம் நாம் விசுவாசத்திலே வர்த்திக்கப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 ஆண்டவரை முற்றிலுமாய் நம்பி கர்த்தரை முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் ஆதரிக்கிறார். விசுவாசம் இல்லாதவனுக்கு, விசுவாச குண்டி போறவனுக்கு ஆண்டவர் ஒரு பேரு போட்டார். என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? அற்ப விசுவாசம். அல்லேலூயா. படகிலே போய் கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம்.
பெரிய காற்றடித்தது. ஆமே சோதரம். அலையெல்லாம் மிக கொடூரமாய் மாறினது. ஆமை படகெல்லாம் அசைய ஆரம்பித்தது. ஆமை சீசர்களுக்கு பயம் உண்டாயிட்டு சோதரம். விசுவாசம் சோதரம் வளர வளர பயம் கீழே இறங்கி கொண்டிருக்கும். பயம் வளர வளர விசுவாசம் கீழே இறங்கி கொண்டிருக்கும் சோதரம். அல்லேலூயா. ரெண்டு ஒண்ணாக நிற்காது. எங்கே விசுவாசம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை, அங்கே பயம் கீழே இறங்கும் சோதரம். அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள் சோதரம். சொன்னா அற்ப விசுவாசியே ஏன் நீங்க பயப்படுகிறீங்க? ஏன் சத்தப்பட சும்மா தாங்கி இருக்கிறேன் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொன்னா காற்றே அமைதலா இரு. காற்று அமைதலாயிடுச்சு, கடல் அமைதலாயிடுச்சு, படகு அமைதலாயிடுச்சு. அமை சோதரம் சீஷர்கள் நினைச்சாங்க, அவன் அமைதலாயிட்டான், சந்தோஷம் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை முருக பிடித்துக் கொள்வோம், தேவனை நம்புவோம், கர்த்தரை சார்ந்து கொள்வோம். தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விசை ஒரு ராஜா ஆமே தன்னுடைய நாட்டு ஜனங்களை பார்க்க போனாராம் சோதரம். அவளது போகும் பொழுது ஒரு நபர் அங்கே வந்தார். அவளதுல கேட்டார, மாறு வேஷத்துல போகிறார். அவளை கேட்டாரா சோதரன், இந்த நாட்டுடைய ராஜா வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேட்டார். அப்ப ராஜா சொன்னார், அந்த நபர் சொன்னாரா, எனக்கு வீடெல்லாம் கஷ்டமா இருக்குது, ஒரு வீடு புது வீடெல்லாம் வைக்கணும், ஒரு வருமானம் ஒண்ணு இல்லை ராஜாவே, ஒண்ணு இல்லை, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டாரா சோதரா. ராஜா தனத்தில் இருந்ததான பொற்காசை எல்லாம் கொடுத்து அடுத்து நடந்து போனார். இன்னொரு மனிதனை கண்டார். அவர்கிட்ட கேட்டாரா சோதரா, இந்த நாட்டு ராஜா நான் வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேட்டாரா. அவர் சொன்னார், எனக்கு 2 பெண்பிளை பிள்ளைகள் இருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ஒரு வசதி இல்லை, அவன் எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டாரா. தன்னத்திலிருந்து தான் அமே சோதரர் தங்க காசை கொஞ்சத்தை அவரிடத்துல கொடுத்தார். கொடுத்து அடுத்தபடியே நடந்து போனாரா. அப்ப வரும்பொழுது நம்ம இன்னொரு நபரை கண்டார். அவரிடத்துல கேட்டார், நாட்டுடைய ராஜா நான் வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி. என் மனைவி சுகலாம் இருக்காங்க, என் பிள்ளைகள் சுகலாம் இருக்காங்க, மருத்துவமனை கொண்டு ஒரு பைசா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட ராஜாவே, ஏதாவது தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்று சொல்லி கையில இருந்த ஆனா சோதரர் அவன் எல்லா பொற்காசு எடுத்து நபர்களுக்கு கொடுத்தார். மறுபடியும் கடந்து போனாரா சோதரர். 4ஆவதாக ஒருவன் வந்தான். அவடத்துல கேட்டாரா, இந்த நாட்டோட ராஜா நான் வந்திருக்கிற, உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேட்டாரா சோதரா. அவன் சொன்னாரா, ராஜாவா? ஆமா ராஜா, நீ ஒரு விஷயம் வீட்டுக்கு வாரும், அது எனக்கு போதும். அவ்வளவுதானா? வேற ஒண்ணு? வேறு ஒண்ணும் வேண்டாம், என் வீட்டுக்கு நீங்க வந்தா போதும் ராஜாவே, அதுவே எனக்கு போதும். சரி, ஓகே. அட்ரஸ் எல்லாம் வாங்கி கொண்டார். ராஜாவை அரண்மனைக்கு போனார். அடுத்தது அரசவை கூட்டினார். மந்திரத்துல கேட்டாரா, இன்னும் அட்ரஸ் படி ஒருதனை பார்த்தேன், 3 பேர் இருந்த காசு எல்லாம் பிடிக்கிட்டாங்க, இன்னும் ஒருவர் மட்டும் அட்ரஸை கொடுத்திருக்கிறார், வீட்டுக்கு போக சொன்னார். இவன் வீடு எங்கேன்னு சொல்லி விசாரித்து வாருங்கள் சொல்லி அனுப்பினார். அமைச்சர்கள் போனார்கள். போய் 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 பார்த்து எப்படி வீடு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு வந்து மறுநாள் ரிப்போர்ட் பண்ண ராஜா, என்ன ராஜாவே, உம்முடைய ரதம் போறதுல இருந்து, ரத வீதியிலிருந்து அவன் 6-7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல வீடு இருக்குது, அங்க ரோடே கிடையாது. அப்போ ரதம் அங்கே போக முடியாது. அவன் வீடு ரொம்ப ஒரு ஓட்ட வீடா இருக்குது. அந்த வீடு எல்லாம் நீ போக முடியாது. ஆகியனால எந்த ப்ராஜெக்ட் என்ன செய்ய நிறுத்திடுது, வேண்டாம், வேற என்ன செய்வேன்னு சொன்னாராம். அப்ப ராஜா சொன்னாலும், இல்ல இல்ல, என் நாட்டு பிரஜைக்கு நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன், உன் வீட்டுக்கு வரவேன், ஆகையால ஒண்ணு செய்யுங்க, இந்த ரதம் இந்த ரதம் போகிறதான இடத்துல இருந்து அவன் வீடு வரைக்கும் ரோடு போடுற சொன்னான். சூப்பரா நல்ல ரோடு போட்டாங்க சொல்றான். அவன் ஒருவேளை வர டைம் ஆகல, 2 சைடு ஃபுல்லா நல்ல டியூப்லைட் எல்லாம் போடுங்க, நல்ல விளக்கு போடுங்க, சூப்பர் நல்ல விளக்கு எல்லாம் போட்டார்கள் சொல்றான். சுத்தி இருந்தால் எல்லா அழுக்குகளையும் எல்லாம் குப்பை வீடெல்லாம் மாத்தினாங்க, நல்லாமே கார்டன் எல்லாம் வச்சு விட்டாங்க சொல்றான். அவன் தண்ணி வசதியில் கொண்டு போகப்பட்டது சொல்றான். வீடு பார்த்தா பழைய வீடு ஓட்ட விட சொன்னாரா. நான் ராஜா போறது என் அரண்மனை மாதிரி ஒரு பெரிய இடம் அங்க கெட்டுங்க சொன்னாரா. அப்ப வீடை இடித்து மாற்றிட்டு ராஜா போற மாதிரி பெரிய அரண்மனை கெட்டுனார்கள். அவன் சொன்னாரா, நாங்க போனா எனக்கு சாப்பாடு தந்தா அவன் நிதம் கம்பளம் தருவான், நான் சாப்பிடுகிறது போல தங்க டம்ளர், தங்க பாத்திரம், இதே போல சேர், இதே போல டைனிங் ஹால், டைனிங் டேபிள் எல்லாத்தையும் கொண்டு போடுங்கன்னு சொன்னாராம். நாட்கள் வந்தவள் இதே அரண்மனை மாதிரி ஒரு பெரிய அரண்மனை எழுமனது எல்லா வசதியோடும் சொல்கிறார். அங்க இருந்தாலும் நம்முடைய ஆடைகள் எல்லாம் மாறி இருந்தது, மனைவியுடைய வஸ்திரங்கள் மாறி இருந்தது, பிள்ளையோட வஸ்திரங்கள் எல்லாம் மாறி இருந்தது, எல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளைகள் மாதிரி அங்க இருந்தாங்க சொல்கிறார். ராஜா குறிப்பிட்ட நாள் சொன்ன அன்னைக்கு வீட்டுக்குள்ள அவன் போனான் சொல்கிறார். வீட்டுகள் போனோடு கேட்டானா, இந்த நாட்டு ராஜா நான் வந்திருக்கிற, உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேட்டானா சொல்கிறார்.
அந்த நபர் அவரை கூட்டு கொண்டு ராஜாவை கூப்பிட்டு கொண்டு அந்த நடையில கொண்டு வந்து சொல்லி கேட்டாரா, ராஜாவே நீர் வர்றதுக்கு முன்னால இங்க வீட்டுல ரோடு இல்லை, சைடெல்லாம் குப்பை வீடா கிடந்தது, இங்க தெருவிளக்கு ஒண்ணும் இல்லை, ஸ்ட்ரீட் டைப் வாட் தெருவிளக்கு தெரு பைப்பு தண்ணி ஒண்ணும் கிடையாது. என் வீடு ஒரு சொட்டு தண்ணி மழை விழுந்தா அந்த சொட்டு வெளியே போகாம உள்ள வந்துடும். ரொம்ப மோசமா இருந்தேன். இவ்வளவு வசதி என்னுடைய வாழ்க்கையில நீர் வீட்டுக்குள்ள வருகிறதெல்லாம் கிடைச்சிருக்கிறது. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் என்று கேட்டான். தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும் பொழுது இன்னைக்கு பலரை இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. நம்பிக்கை முழு பிசாசு பயம் பொழுது அங்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறல்ல, பயம் உள்ள அங்க சொல்றான். என்ன நடந்துருமோ அது நடந்துருமோ, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, என்னை உயர்த்துவாரு, கர்த்தர் எழுந்திரும் பொழுது சத்துரு ஓடி போகிறார் என்ற வசனத்தில் எழுந்திருக்கிறது. அவன் சொல்கிறார், அவர் ஜீவன் அதிபதியா இருக்கிறவர், அவர் நம்மை காக்கிறவர், அவர் எனக்கு உதவி செய்கிறவர், அவன் கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறார், அவரே நானே மரியாதை கர்த்தர் சொல்லுகிறார் என்று வசனத்தை பிடித்து இன்றைக்கு மக்களுக்கு தேவ சமூகத்தில் இணைந்து கொள்வதற்கு அவன் சொல்கிறார். அவன் விருப்பம் இல்லை, அவன் என்ன செய்திருவான், இவன் என்ன செய்திருவான், எவன் என்ன செய்திரு போட்டு சொல்கிறார். நமக்கு அவர் இருக்கிறார். இன்னும் சிலருக்கு பயங்கர நம்ம சொல்லுவாங்க, அவன் எதிர்ஜவம் பண்ணிட்டாரு, அவர் எதிர்ஜவம் பண்ணிட்டாரு, இவர் என்ன எதிர்ஜவம் பண்ண நமக்கு என்ன எதிர்ஜவத்தை ஆண்டவர் கேட்பாரம்மா, கேட்பாரா ஆண்டவர் பேச வைக்கிறார், பேச எதிர்த்து கேட்பாரம்மா, கேட்பாரா கேட்க மாட்டாரா, ஏன் கேட்க மாட்டாரு? சரி அப்படி பையன் சொல்லுறா. ஒரு நாளை ஒரு பாஸ்டர் பார்த்து சொல்லுறா, புள்ள சிப்பாய் போட்டு சிப்பா பேனல போட்டுருக்கிறாரு. ஒரு சார்ந்தவர் நல்ல வயது இருக்கிட்ட 50 வயசு இருக்கு. பாஸ்டர் பேசுறேன், பாஸ்டர் பக்கத்துல ஊழியக்காரல்ல எனக்கு பயங்கர எதிர்ஜவம், பாஸ்டர் எதிர்ஜவம் பண்ணி சபை கீழே இறங்கி போயிட்டு இருக்குது. இயேசு யாருன்னு தெரியல சார் அவங்களுக்கு எல்லாம். இயேசு யாருன்னு மூணு பிள்ளைகள் சொல்றா, சின்ன பிள்ளை என்ன பண்றாங்க, 12th படிக்கிறாப்ல சொல்றா இல்லையா? ஆமா சொல்றா. இப்ப நான் ஒரு கத்திய பாசைகளை கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன், ஒரு கத்தியை கொடுக்குறேன், கத்தியை கொடுத்து ஒரு 50 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துட்டு உங்க பிள்ளைக்கு கண்ணமை குத்துவாராமா? குத்துவாரா? ஏன் குத்த மாட்டாரு? அவருக்கு பிள்ளை சொல்றா இல்லையா? நாங்க ஜெபம் பண்றேன், பசவை குத்து, இன்னும் 50 லட்சம், இன்னும் 50 கோடி ரூபாய் தானே உங்க பிள்ளைய கண்ணவை குத்துக்கணும். அவன் சொல்ற ஒரு கத்தி எடுத்த போய் குத்துவாங்களா? அப்படி இன்னொரு ஆள் ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன அப்படி எடுப்பாரு? இன்னொரு மனுஷன் அந்த அசோபாச அடிங்க ஆண்டவர் சொன்னா, ஏன் அப்பா என்ன எப்படி அடிப்பாரு? இன்னொரு அசோபாச நொறுக்குங்க சொன்னா, ஏன் அப்பா என்ன எப்படி நொறுக்குவாரு? அவன் நம்முடைய தகப்பன். தரங்களை தலையில சொல்லுங்க. அவன் நேசிக்கிற ஆண்டவர், அவன் உதவி செய்கிற ஆண்டவர். ஆண்டவரை சார்ந்து கொள்வோம், கர்த்தரை நம்புவோம், ஆண்டவரை மூலம் யாருன்னு தெரிஞ்சு கொள்வோம். கர்த்தரிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டன்னு தெரியணும் சொல்றேன். ஆண்டவர் யார்? Who is Jesus Christ? இயேசு யார் சொல்றேன்? இயேசு நண்பன் சொல்றேன். எவ்வளவு தூரமே